மார்னிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பார்ட் பி. ஓகேங்களா? ஸோ பகுதி ஆ இலக்கியம். இலக்கியத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாடத்திட்ட வாரியா பார்த்துட்டு வரோம். அதுல சமய முன்னோடிகள். ஓகேங்களா? ஸோ அதுல சைவ சமயம் ஃபுல்லா பார்த்தாச்சு. வைணவம் ஸ்டார்ட் பண்ணி வைணவத்தோடைய 4000 திவ்ய பிரபந்தம்னா என்ன, அதுல எவ்வளவு பாடல்கள் இருக்குது, எவ்வளவு பிரிவுகள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 பேர்த்தோட நேமம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அதுல 6 பேர் வந்து எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 7வதா இருக்கக்கூடிய குலசேகர ஆழ்வார் இந்த வகுப்புல பார்க்க போறோம். சோ குலசேகர ஆழ்வார் டாபிக் போட்டுக்கோங்க. குலசேகர ஆழ்வார் பத்தி நான் ஸ்டோரி சொல்லிடுறேன். ஆக்சுவலா இவர் வந்து ஒரு சேர நாட்டு மன்னர். ஓகேங்களா? சோ சேர மன்னரா இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சோ அரச பதவியை இனிமேட்டு வேணாம்னு சொல்லிட்டு ஆழ்வாரா மாறி இருக்காரு. சோ சேர நாட்டு மன்னரா இருந்திருக்காரு. சேர நாட்டு மன்னரா இருந்து அதுக்கப்புறம் ஆழ்வாரா மாறி இருக்காரு. தன்னுடைய அரச பதவி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரச பதவியை துறந்துட்டு ஆழ்வாரா மாறி இருக்காரு. ஓகேங்களா? சோ இனிமேட்டு திருமால் தான் நமக்கு உகந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலை வழிபடக்கூடிய வேலையை வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாரு குலசேகர ஆழ்வார். ஸோ இவரை பத்தி ஒன் பை ஒன்னா நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவர் பிறந்த ஊர் எழுதிக்கோங்க. ஸோ சேரநாடு, சேரநாடுனா கேரளா ரூல் பண்ண பகுதி. ஓகேங்களா? ஸோ இவர் பிறந்தது திருவாஞ்சை களம், கேரளா. ஸோ கேரளாவில் தான் பிறந்திருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 12 ஆழ்வார்களுமே திருமாலோட ஏதாவது ஒரு அம்சத்தின் வடிவமாக பிறந்தவர். ஸோ திருமால் இருக்கக்கூடிய சங்கு, சக்கரம், வாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கையில இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும், ஸோ இதுல ஒவ்வொரு பொருளுடைய அம்சமா தான் 12 ஆழ்வார்கள் பிறந்திருக்காங்க. அப்படி இவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காங்கன்னா திருமால் கழுத்துல இருக்கக்கூடிய மணி, அந்த மணிக்கு பேரு கௌதவ மணின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் உங்களை கொஸ்டின் கேட்பேன். ஓகேங்களா? இவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காருன்னா மணியோடைய அம்சம். அந்த மணி நேம் கௌதவ மணி எழுதிக்கோங்க. அம்சம் கௌதம முனியோட அம்சமா பிறந்திருக்காங்க. சோ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சேர நாட்டு மன்னர், அதை மட்டும் ஒரு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவருடைய பாடல்கள். ஸோ பாடல்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 விதமான பாடல்கள் இவர் பாடியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பெருமாள் திருமொழி தமிழ்ல, அடுத்து வடமொழியில முகுந்த மாலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அடிக்கடி கேள்வியை கேட்பாங்க. தமிழிலும் வடமொழியிலும் புலமை வாய்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். தமிழ்ல பெருமாள் திருமொழி, அதுதான் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடமொழியில என்னன்னு பாத்தீங்கன்னா முகுந்த மாலை எழுதிக்கோங்க. தமிழ்ல பெருமாள் திருமொழி, அதுக்கப்புறம் முகுந்த மாலை வந்துட்டு பாத்தீங்கன்னா வடமொழியில. அண்ட் இம்பார்ட்டன்ட் இந்த பெருமாள் திருமொழியில இருக்கக்கூடிய பாடல்கள். இவர் என்னவா ஆசைப்படுவார், அதாவது பெருமாளுடைய கோவில்ல நான் அங்க இருக்கக்கூடிய குளத்துல ஒரு மீனா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆசைப்படுவாரு. இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு திருப்பதியில வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய படியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படிக்கு இன்னுமே குலசேகரன் படி அப்படின்னு ஒரு பேரே இருக்குது. ஓகேங்களா? சோ அந்த படி ரொம்ப இம்பார்ட்டன்ட், குலசேகரன் படி. அந்த படியை தாண்டி எதையுமே கொண்டு போக மாட்டேன், ஏன்னா இவர் ஒரு அடியவர். சோ இவர் வந்து சிம்பிளா வாழ்ந்தவர். அதனால அந்த படியை தாண்டி பிரசாதமோ இல்ல எதுவுமே கொண்டு போக மாட்டாங்க. இதெல்லாம் கதைகள். ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு மீனாய் பிறக்கும் விதியுடை ஆவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ எங்கன்னு பாத்தீங்கன்னா திருமால் கோவில்ல ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல நான் மீனா பிறக்க தான் ஆசைப்படுறேனே தவிர வேற எதுவும் நான் ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவருடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்துட்டு நம்மளுடைய மனதையே கரைய செய்யும். ஓகேங்களா? ஸோ படிச்சாவே அழகுற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் இவருடைய பாடல். ஸோ நம்மளுடைய நியூ புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு சிம்பிளா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மருத்துவர் உங்களுக்கு ஊசி போடுறாங்க, பிளஸ் அதுக்கப்புறம் இல்லைன்னா ஏதோ சர்ஜரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதால உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? ஸோ வலிக்கிறதால நீங்க மருத்துவர் மேல என்னைக்கோ கோவப்பட்டிருக்கீங்களா? என்னை டார்ச்சர் பண்றாரு, என்னை வந்துட்டு என் கையை அறுத்து ஆப்ரேஷன் பண்றாரு, அதெல்லாம் எனக்கு வலி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட மாட்டோம். காரணம், அதால நமக்கு நன்மை வரும். அதே மாதிரிதான் கடவுளும் நமக்கு நிறைய துன்பங்கள் செய்வாரு. அந்த துன்பத்துக்காக கடவுளை வந்துட்டு நீங்க வெறுக்க கூடாது. அந்த துன்பத்தினுடைய முடிவுல உங்களுக்கு இன்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாடியிருப்பாரு புதிய புத்தகத்துல. அவ்வளவு அருமையான ஒரு பாடல்.
ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன், ஒரு மன்னரா இருந்து அதுக்கப்புறம் ஆழ்வாரா மாறி இருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஒன் பை ஒன்னா இவருடைய டேட்டா இன்னும் கொஞ்சம் இருக்கு, எழுதிக்கலாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரு எல்லா திருமால் கோயிலுக்கும் போயிட்டு வழிபட்டாரு. அதே மாதிரிதான் ஸ்ரீரங்கத்துல உள்ள திருமால் கோவில்ல திருவரங்கம். ஸோ திருவரங்கத்திலயும் போயிட்டு அந்த திருமாலை வழிபட்டுட்டு அங்கவே இருந்தாரு. ஸோ அப்ப தான் கையில இருந்த அமௌண்ட்டை வச்சு அந்த கோவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இது கோவில்னு வச்சுக்கோங்க. இந்த கோவிலை சுத்தி 3 பக்கமும் 3 மதில் சுவர் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப அந்த கோவிலுக்கு மதில் சுவர்லாம் கிடையாது. ஸோ ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஸ்பான்சரால கட்டப்பட்டது. ஓகேங்களா? இந்த 3வது மதில் சுவரை யாரு கட்டியிருக்காங்கன்னா, குலசேகர ஆழ்வார் கட்டியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த 3வது மதில் சுவரை ஒட்டி இந்த இடத்துல ஒரு தெரு போகுமா? ஸோ தெரு கண்டிப்பா இருக்கும். அந்த தெருவுக்கு என்ன பேருன்னா, குலசேகரன் வீதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இன்னமும் நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்துல குலசேகரன் வீதினே இருக்கும். ஓகேங்களா? இது இவருடைய பெருமையில ஒண்ணா கருதப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இவரு ராமன் மீது பக்தி அதிகமாக வாய்க்கப்பட்டவர். ஓகேங்களா. சோ கண்ணன் மீது பக்தி அதிகமாக வாய்க்கப்பட்டவர் யாரு? பெரியாழ்வார். சூப்பர். ராமன் மீது பக்தி அதிகமாக வாய்க்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, குலசேகர ஆழ்வார். கண்ணனுக்கு தாலாட்டு பாடந்த பெரியாழ்வார், ராமனுக்கு தாலாட்டு பாடந்த குலசேகர ஆழ்வார். ராமன் மீது ஒரு பக்தி கொண்டதால் தான் இவருக்கு பேரு குலசேகர பெருமாள் அப்படின்னு ஒரு நிக்நேம் வந்தது. ஓகேங்களா. ராமன் மீது பக்தி வாய்க்கப்பட்டதால் குலசேகர பெருமாள் என அழைக்கப்படுகிறார். இது எல்லாமே ஒன் பை ஒன்னா எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இது புரிஞ்சுங்களா? திருவரங்க கோயிலுடைய 3வது மதில கட்டினாரு. அந்த மதில் உள்ள செவருக்கு, அந்த செவரு உள்ள பக்கத்துல அந்த வீதி இருக்கும்ல, அந்த வீதிக்கு இன்னமும் குலசேகரன் வீதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இவரு ராமன் மீது பக்தி வாய்க்கப்பட்டவர். அதனால இவருக்கு குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக்நேம் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், ராமனுக்கு தாலாட்டு பாடியவர். ஸோ கண்ணனுக்கு தாலாட்டு பாடந்து பெரியாழ்வார், ராமனுக்கு தாலாட்டு பாடந்து யாருன்னா குலசேகர ஆழ்வார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. குலசேகர ஆழ்வாருடைய வேறு பெயர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதிக்கோங்க. 3 வேறு பெயர்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வேறு பெயர் கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், ஸோ 3 வேறு பெயர்கள் சொல்லுங்க. கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் தான் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகைன் குலசேகர ஆழ்வார் ரிப்பீட் பண்ணிடலாம். குலசேகர ஆழ்வார் பார்த்தீங்கன்னா சேர நாட்டு மன்னர். ஓகேங்களா. ஸோ மன்னர் பதவியை துறந்துட்டு ஆழ்வாரா மாறின ஒரு பர்சன். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய ஊர் திருவாஞ்சிக்கலம், கேரளா. அவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காங்கன்னா, கௌத்துவ மணி, இறைவன்ட்டு இருக்கக்கூடிய மணியோடைய அம்சமா பிறந்திருக்காரு. இவருடைய பாடல்கள் 2 பாடல்கள். ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து பெருமாள் திருமொழி, அதுதான் நம்ம ஸ்கூல் பாட புத்தகத்துல இருக்குது. இவர் நம்ம சிலபஸ்லயும் இருக்காரு. ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் பர்சன், இவரை நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஓகே. ஸோ சிலபஸ்ல இருக்க 2 ஆழ்வார், ஒன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார், இன்னொன்னு ஆண்டாள். ஓகேங்களா. உங்க சிலபஸ்ல 2 பேர் தான் இருக்காங்க. இவங்களை வச்சுதான் நீங்க மத்த எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால இவர் மஸ்ட் நீங்க படிச்சே ஆகணும். ஸ்கூல் புக்ல 2 இடத்துல இருக்கக்கூடிய பாடல், அதாவது ஓல்டு புத்தகத்துல, நியூ புத்தகம். ஓகேங்களா. ஸோ புதிய புத்தகம், பழைய புத்தகத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரை பத்தின பாடல் அவ்வளவு அருமையா இருக்கும். நீங்க படிக்க படிக்க ஆசையா தான் இருக்குமே தவிர அவ்வளோலாம் வெறுக்கிற அளவுக்கு பாடல் இருக்காது. ஓகேங்களா. ஸோ பெருமாள் திருமொழி தமிழ்லையும், அதுக்கப்புறம் முகுந்த மாலை வடமொழியிலையும் பாடியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு திருவரங்க கோவில், ஸ்ரீரங்க கோவில்ல 3வது மதில கட்டினாரு. அந்த மதில் உள்ள செவருக்கு என்ன பேருன்னா குலசேகரன் வீதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வச்சிருக்காங்க அந்த வீதிக்கு பேரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமனிடம் பக்தி அதிகமாக வாய்க்க பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். ராமனுக்கு தாலாட்டு பாடியிருக்காரு. கண்ணனுக்கு தாலாட்டு பாடந்து பெரியாழ்வார், ராமனுக்கு தாலாட்டு பாடந்து குலசேகர ஆழ்வார். ஸோ அதனால இவருக்கு குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா. குலசேகர பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ராமனிடம் பக்தி வாய்க்க பெற்றதால. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய நிக்நேம், சிறப்பு பெயர்கள் 2 இல்ல வேறு பெயர்கள் எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ கோழிக்கோ, கொல்லிக்காவலன், கூடல் நாயகன். ஸோ இந்த 3 சிறப்பு பெயர்களை உடையவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். பள்ளி பாட புத்தகம் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. சார் குலசேகர ஆழ்வார் ஸ்கூல் புக்ல எங்க இருக்காங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. 10th ஓல்டு இயல் 9, 12th ஓல்டு, 10th நியூ இயல் 4. ஓகேங்களா.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலசேகர ஆழ்வார் இருக்காங்க. ஓல்டு புக்லேயே 2, நியூ புக்ல 1. ஸோ இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் பத்தின ஃபுல் டேட்டாவை நீங்க படிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இது நான் சொல்லாத டேட்டா ஏதாவது இருந்தால் அதை நோட் பண்ணிக்கோங்க ஹோம்ஒர்க்கா. ஓகே, சரி, ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 ஆழ்வார்கள் முடிச்சாச்சு. இப்போ 8வதா ஆழ்வார் பார்க்க போறோம். ஓகேங்களா? 8வது ஆழ்வார் யாருன்னா தொண்டரடி பொடி ஆழ்வார். ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா ஒரு 5 பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8வதா இருக்கக்கூடிய ஆழ்வார். இவருடைய இயற்பெயர் கேட்பாங்க, விப்ர நாராயணன். அதை நான் எழுதி போட்டுறேன், இவருடைய இயற்பெயர். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருமாலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினாரு, அதாவது சுப்ரபாதம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, சைவத்துல சிவன் தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறது மாணிக்க வாசகர். ஓகேங்களா? அதே மாதிரி திருமால் தூங்கிட்டு இருக்காரு, அவரை எழுப்புறதுக்காக பாடப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா தொண்டரடி பொடி ஆழ்வார். இதெல்லாம் பார்த்துட்டு சிவனும் தூங்குறாங்க, திருமாலும் தூங்குறாங்க, இவங்களை எழுப்புறது நீங்க பாட்டு பாடுறீங்க, ஆனா பாரத மாதா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறது பாரதியார். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மாணிக்க வாசகர் நடத்தும் போது ஃபுல்லாவே சொல்லியிருக்கேன். ஸோ அதனோட எலாபரேஷன் தான் இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? இவருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் தான், எழுதிக்கோங்க. தொண்டரடி பொடி ஆழ்வார். இவரோட நேமே பாருங்க, தொண்டு செய்யற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே தான் இவருக்கு ஃபுல்லாவே வரப்போகுது. இவருடைய ஊர் எழுதிக்கோங்க, திருமண்டங்குடி. ஊர் திருமண்டங்குடி. எப்பவுமே பாத்தீங்கன்னா 12 ஆழ்வார்களும் எதனோடைய அம்சமா தான் பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இவங்க எதனுடைய அம்சமா பிறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய மாலை, இறைவனுக்கு மாலை போடுவாங்கல்ல, அந்த மாலையோட அம்சமா பிறந்திருக்காரு இவரு. ஓகேங்களா? சார், மணியோடைய அம்சமா பிறந்தது குலசேகர ஆழ்வார், கௌதவ மணி. இவர் வந்து எதனுடைய அம்சமா பிறந்திருக்காங்கன்னா வனமாலை, மாலையோடைய அம்சமாக பிறந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் அடிக்கடி கேட்பாங்க, விப்ர நாராயணன். விஷ்ணு சித்தன் யாரு சார்? பெரிய ஆழ்வார். ஓகேங்களா? விட்டனு சித்தன் குரூப் 4ல கேட்ட கேள்வி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இவருடைய இயற்பெயர் என்னன்னா விப்ர நாராயணன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருடைய பாடல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவருக்கும் இந்த மாலைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமான கனெக்ஷன் இருக்கும். இவருடைய பாடலும் பாத்தீங்கன்னா மாலையில முடியும். இன்னொரு பாடல் திருப்பள்ளி எழுச்சி, நம்ம அது ஏற்கனவே சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ இவருடைய பாடல் 2, ஒன்னு திருப்பள்ளி எழுச்சி, இன்னொன்னு திருமாலை. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இது. ஸோ ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இவருடைய பாயிண்ட் அவ்வளவுதான். ஓகே, தொண்டரடி பொடி ஆழ்வார். ஓகேங்களா? ஸோ தொண்டரடி பொடி ஆழ்வார் பார்த்தீங்கன்னா 8வதா இருக்கக்கூடிய ஒரு ஆழ்வார். ஓகேங்களா? இவருடைய ஊர் திருமண்டங்குடி. நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கும் மாலைக்கும் கனெக்ஷன். ஸோ இவர் பாடின பாடல் 2 பாடல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்காரு. அதாவது திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரபாதம். இது நான் யூனிட் நம்மளுடைய நாயன்மாரை நடத்தும் போதே மாணிக்க வாசகருக்கு நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ சிவன் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எழுப்புறதுக்காக பாடப்பட்டதுதான் உங்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி. அது சைவத்துல மாணிக்க வாசகர். திருமால் தூங்கிட்டு இருக்காரு, அவரை எழுப்புறதுக்காக பாடப்பட்டதுதான் திருப்பள்ளி எழுச்சி. இது வைணவத்துல தொண்டரடி பொடி ஆழ்வார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத மாதா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறது பாரதியார். இந்த 3 திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காருன்னா வனமாலை. அதனால அந்த மாலையில இவர் இன்னொரு பாட்டு பாடியிருக்காரு, திருமாலை அப்படின்ற ஒரு சாங். ஸோ அப்ப இவருடைய பாடல்கள் 2 என்னென்னது? திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை. ஓகேங்களா? ஸோ இவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காரு? வனமாலை. இவர் எந்த ஊர்ல பிறந்திருக்காரு? திருமண்டங்குடி. ஓகேங்களா? ஸோ கடைசியா வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் விப்ர நாராயணன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். சின்ன பாயிண்ட் மட்டும்தான். புரிஞ்சுதா? ஸோ இது வரைக்கும் ஆழ்வார்கள் நம்ம 8 பேர் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ 9வதா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ 9வது திருமங்கை ஆழ்வார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஆழ்வார்களுடைய சிறப்புகள் பார்க்கும் போதே நம்ம இந்த திருமங்கை ஆழ்வார் பத்தி பார்த்திருப்போம். 4000 திவ்ய பிரபந்தத்தின் 2 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்லியிருந்தோம். என்னென்னது? திருப்பாவை ஆண்டாள் பாடியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருநெடு மூத்த அல்லது பெரிய திருமொழி, அதை யார் பாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் பாடினாங்க. ஸோ அந்த திருநெடுந்தாண்டகம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் 2வது கண். ஸோ 4000 திவ்ய பிரபந்தத்தின் 2 கண்கள். ஓகேங்களா? ஸோ 2 கண். ஒன்னு வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் பாடிய திருப்பாவை,
இன்னொன்னு வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருநெடுந்தாண்டகம். சோ யார் பாடினான்னா திருமங்கை ஆழ்வார் பாடியது. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ரெண்டுமே. அந்த திருமங்கை ஆழ்வாரை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் பர்சன். இருக்கிற 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே அதிகமான பாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு திருமங்கை ஆழ்வார் தான். ஓகேங்களா? சோ ஒன் பை ஒன்னா இது பண்ணிக்கலாம். இந்த திருமங்கை ஆழ்வார் பாத்தீங்கன்னா ஒரு மன்னரா இருந்திருக்காரு. ஓகேங்களா? சோ மன்னரா இருந்து இவருக்கு வந்துட்டு ஒரு பெண் மேல காதல். அவங்கதான் யாருன்னு பாத்தீங்கன்னா குமுதவள்ளி. சோ திருமங்கை ஆழ்வார் பாத்தீங்கன்னா ஒரு அரசரா இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெண் மேல காதல். அந்த பெண் மூலியமா தான் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஆழ்வார்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பணி செஞ்சிருக்காரு. அப்படி தொண்டு செய்யும்போது பாத்தீங்கன்னா இவரால இவருடைய அரசாட்சியை காப்பாற்ற முடியல. மன்னர் பதவியில இருந்து கீழே வந்துடுறாரு. சோ இருக்கிற எல்லா செல்வத்தையும் இழந்துட்டு அதுக்கப்புறம் திருட்டு தொழில் செய்யற அளவுக்கு போயிடுறாரு. அந்த திருட்டு தொழில் செஞ்சாலும் அதுல வர காசை வச்சு ஆழ்வார்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் திருமங்கை ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்துல அதிக பாடினது இவர் தான். ஓகே, 4000 திவ்ய பிரபந்தத்துல 4 பகுப்பு என்னென்னு உங்களுக்கே தெரியும். முதல் 1000 947 பாடல்கள். மூத்த அல்லது பெரிய திருமொழி 1134 பாடல்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவாய்மொழி 1102 பாடல்கள். கடைசியா இயற்பா 817 பாடல்கள். சோ இந்த முதல் 1000 அதாவது இந்த 4 பிரிவுல ஒரு பிரிவுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார். இந்த 4 பிரிவை பார்த்தாலே தெரியும். இருக்கிறதுலே அதிக பாடல் பாடினது திருமங்கை ஆழ்வார் தான். ஓகேங்களா? சோ இவரு 6 வகையான பாடல்கள் பாடியிருக்காரு. அதனால இவருக்கு என்ன நிக் நேம்னா ஆரங்க பெருமாள் அப்படின்னு ஒரு நிக் நேமே இருக்கு. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். கண்டிப்பா கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? 2022 குரூப் 4ல ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதையும் நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ ஒன் பை ஒன்னா எழுதிக்கோங்க. திருமங்கை ஆழ்வார். எப்போதும் போல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது ஊர். ஓகேங்களா? சோ திருமங்கை ஆழ்வார் எந்த ஊர்ல பிறந்திருக்காருன்னா திருக்குறையலூர். திருமங்கை ஆழ்வார் பிறந்த ஊர் திருக்குறையலூர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இவரு எதனுடைய அம்சமாக பிறந்திருப்பாங்க? சோ எல்லாரும் இறைவன் இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய அம்சமா பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா? பெரிய ஆழ்வார் எதனுடைய அம்சமாக பிறந்தவர்? கருடத்தோடைய அம்சமா பிறந்தவர். சோ இவரும் பாத்தீங்கன்னா பெரிய ஆழ்வார் மாதிரியே கருடத்தோடைய அம்சமாக பிறந்தவர் தான். ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். கருடத்தோடைய அம்சமாக பிறந்திருக்காரு. அம்சம் எழுதிக்கோங்க. சோ இவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காருன்னா கருடத்தோடைய அம்சமா பிறந்திருக்காரு. சோ ஏற்கனவே வந்துட்டு பாத்தீங்கன்னா கருடத்தோடைய அம்சமா பிறந்தது பெரியாழ்வார். இவரும் கருடத்தோடைய அம்சமா தான் பிறந்திருக்காரு. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு மன்னர். சோ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மன்னராக இருந்தவர். இவருடைய இயற்பெயர் கேட்பாங்க கலியன். ஓகேங்களா? சோ இயற்பெயர் கலியன் அப்படின்ற இயற்பெயரை கொண்டவர். அதை வச்சு இவருக்கு நிக்நேம் நிறைய வரும். ஓகேங்களா? சோ ஏன் அந்த மன்னராக இருந்தவர் அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா மன்னனுக்கு தமிழ்ல பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்நேம் இருக்கு. சோ அந்த வேந்தனை வச்சு இவருக்கு ஒரு 2 நிக்நேமும் இவரோட இயற்பெயர் கலியனை வச்சு 2 நிக்நேமும் வரும். ஓகேங்களா? இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிக்நேம் இருக்கு. ஓகேங்களா? சோ எழுதிக்கோங்க. இயற்பெயர் இயற்பெயர் கலியன். இந்த கலியனை வச்சு 2 நிக்நேம். அதுக்கப்புறம் மன்னரா இருந்திருக்காரு. அதனால வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேந்தனை வச்சு 2 நிக்நேம். ஓகேங்களா? சோ அந்த 4 நிக்நேம் இப்ப பாத்திரலாம். சிறப்பு பெயர்கள் எழுதிக்கோங்க. சோ கலியனை வச்சு 2 நிக்நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நற்கலியன், கலிநாடன். சாரி, இவருடைய இயற்பெயர் கலியன். சிறப்பு பெயர் அந்த கலியனை வச்சு 2 பேரு. நற்கலியன், கலிநாடன். ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து மன்னரா இருந்திருக்காரு. மன்னனுக்கு வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. சோ வேந்தனை வச்சு இவருக்கு ஒரு 2 நிக்நேம். சோ இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா மங்கை, திருமங்கை ஆழ்வாரோட நேம். ஓகேங்களா? சோ மங்கையும் இந்த வேந்தனையும் வச்சு ஒரு நிக்நேம். ஓகேங்களா? மங்கையர் கோன், மங்கையர் வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிக்நேம். கோன் அப்படின்னாலும் அரசன். ஓகேங்களா? மங்கையர் கோன், மங்கையர் வேந்தன். சோ பாருங்க 4 நிக்நேம். ஓகேங்களா? சோ கலியனை வச்சு நற்கலியன், கலிநாடன். இந்த மன்னனா இருந்திருக்காரு. இவருடைய நேம் மங்கை. சோ இதை வச்சு மங்கையர் கோன், மங்கையர் வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிக்நேம் வருது. கடைசியா ஒரு நிக்நேம் 5வதா அருள்மாரி. சோ சொல்லுங்க 5 சிறப்பு பெயர்கள். சோ இவருடைய இயற்பெயர் கலியன். சோ சிறப்பு பெயர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நற்கலியன், கலிநாடன், மங்கையர் கோன், மங்கையர் வேந்தன், அதுக்கு அடுத்தது அருள்மாரி. ஓகேங்களா? இந்த 5 நிக்நேம் யாருக்கு உரியதுன்னா மங்கை ஆழ்வார், திரு மங்கை ஆழ்வாருக்கு உரியது. ஓகேங்களா? ஓகே, சோ இதோட நம்ம 5 பார்த்தாச்சு. அடுத்து வந்துட்டு இவருடைய ஒய்ஃப் பேர் எழுதிக்கோங்க. மனைவி. மனைவி பெயர் வந்துட்டு குமுதவள்ளி. ஓகேங்களா? சோ இவருடைய தந்தை பெயர் நீலன். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவருடைய மனைவி பெயர் குமுதவள்ளி.
தந்தை பெயர் என்னன்னா நீலன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இவர் பாடிய பாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடல்கள் கிட்டத்தட்ட 6 தொகுதிகளை உடைய பாடல் பாடியிருக்காரு. அதனால இவருக்கு என்ன நிக் நேம்னா இன்னொரு நிக் நேம் வரும். ஆறங்க பெருமாள். ஓகேங்களா? 6 அங்கங்களை பாடியதால் 6 அங்க பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு நிக் நேம். ஓகேங்களா? பாடல்கள் பாடல்களை நம்ம 6 பாடல்கள், அதனால அத ஒரே பேரா சொல்லுவாங்க. என்னன்னா 6 அங்கங்கள். அப்படி என்ன அந்த 6ன்றது நமக்கே தெரியும். ஓகேங்களா? சோ நமக்கு வந்துட்டு 4000 திவ்ய பிரபந்தத்துல 4 பிரிவுல ஒரு பிரிவு இவர் தான் பாடியிருக்காரு. மூத்த அல்லது பெரிய திருமொழி. அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தத்துல இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு நெடுந்தாண்டகம் சொல்லுவோம். ஓகேங்களா? இதுலயே நமக்கு 2 தெரிஞ்சிருது. மீதி இருக்கக்கூடிய 4 தான் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது என்னது? மூத்த அல்லது பெரிய திருமொழி. அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சது திரு நெடுந்தாண்டகம். சோ அதுக்கு அடுத்தது இது நெடுந்தாண்டகம். அடுத்தது குறுந்தாண்டகம். ஓகேங்களா? திரு குறுந்தாண்டகம். அடுத்தது பெரிய திருமடல். அதுக்கு அடுத்தது சிறிய திருமடல். கடைசியா திருக்கெழு கூற்றிருக்கை. சோ நல்லா பாத்துக்கோங்க. 6 பாடல்கள். மூத்த அல்லது பெரிய திருமொழி. ஒண்ணு மூத்த திருமொழி அல்லது பெரிய திருமொழி. ஓகேங்களா? திரு நெடுந்தாண்டகம், திரு குறுந்தாண்டகம், பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருக்கெழு கூற்றிருக்கை. இந்த 4 ஈஸியா இருக்கும். நெடுந்தாண்டகம், குறுந்தாண்டகம், பெரிய திருமடல், சிறிய திருமடல் 4. 5வதா நீங்க மேல நீங்க இது ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. 4000 திவ்ய பிரபந்தத்துல 4 பிரிவுல ஒரு பிரிவு மூத்த அல்லது பெரிய திருமொழி. கடைசியா நீங்க பாக்குறது தான் திருக்கெழு கூற்றிருக்கை. ஓகேங்களா? சோ மொத்தம் 6 பாடல்கள். இந்த 6 பாடலையும் 6 அங்கங்கள் சொல்லுவாங்க. இந்த 6 அங்கத்தையும் பாடந்தால இவருக்கு என்ன நிக்கணும்னா ஆரங்க பெருமாள். எழுதிக்கோங்க. 6 அங்கங்களை பாடந்தால இவருக்கு ஆரங்க பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக் நேம் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே அதிக பாடலை பாடந்து யாருன்னா திருமங்கை ஆழ்வார் தான். ஓகேங்களா? அது கம்பல்சரி உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் அதிக பாடலை பாடியவர். 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே அதிக பாடலை பாடந்து யாருன்னா திருமங்கை ஆழ்வார். ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் திருமங்கை ஆழ்வார். சோ அதுக்கடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டேட்டா இவருக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த டேட்டாவை சொல்றதுக்கு முன்னாடி நாட்டுப்புற பாடல் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். வாயால் பரவுவதால நாட்டுப்புற பாடல்னு சொல்லுவாங்க. நாட்டுப்புற பாடலுக்கு முக்கியத்துவம் வந்து பாடிய முதல் புலவர் யாரு? இளங்கோவடிகள். சூப்பர் சார். நாட்டுப்புற பாடலுக்கு முக்கியத்துவம் வந்து பாடிய முதல் புலவர் இளங்கோவடிகள். 2வது புலவர் மாணிக்க வாசகர். ஓகேங்களா? 2வது புலவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் சைவரா வைணவரா? சைவர். நீங்க 2வது புலவர் அல்லது சைவர்னே சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 3வதா ஒரு கேள்வி. நாட்டுப்புற பாடலுக்கு முக்கியத்துவம் வந்து பாடிய வைணவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். இது தேர்ட் பர்சன்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட். முதல் பர்சன் யாருன்னா இளங்கோவடிகள். 2வது பர்சன் யாருன்னா மாணிக்க வாசகர். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? சைவர் யாருன்னா மாணிக்க வாசகர், வைணவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். புரியுதுங்களா? சோ நாட்டுப்புற பாடலுக்கு முக்கியத்துவம் வந்து பாடிய முதல் புலவர் இளங்கோவடிகள். 2வது புலவர் மாணிக்க வாசகர். இது ஒரு கொஸ்டின். நாட்டுப்புற பாடலுக்கு முக்கியத்துவம் வந்து பாடிய சைவர் ஆப்வியஸ்லி மாணிக்க வாசகர். வைணவர் திருமங்கை ஆழ்வார். ஓகேங்களா? சோ இந்த டேட்டா கம்பல்சரி இம்பார்ட்டன்டான டேட்டா எழுதிக்கோங்க. சோ நாட்டுப்புற பாடலுக்கு முக்கியத்துவம் வந்து பாடிய ஃபர்ஸ்ட் புலவர் யாருன்னா இளங்கோவடிகள். சோ இதுக்கப்புறம் நான் நாட்டுப்புற பாடல் எழுத மாட்டேன். செகண்ட் புலவர் அல்லது சைவர், அதுக்கப்புறம் வைணவர். ஓகேங்களா? நாட்டுப்புற பாடலுக்கு முக்கியத்துவம் தந்து பாடிய ஃபர்ஸ்ட் புலவர். இப்ப நான் போடுறது செகண்ட் புலவர் அல்லது சைவர். மாணிக்க வாசகர். சோ கடைசியா தேர்ட் புலவர் கிடையாது சார். வைணவர் மட்டும்தான். யாருன்னா திருமங்கை ஆழ்வார். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 செகண்ட் ரிப்பீட் பண்றேன். நாட்டுப்புற பாடலுக்கு முக்கியத்துவம் வந்து பாடிய முதல் புலவர் யாரு? இளங்கோவடிகள். 2வது புலவர் மாணிக்க வாசகர். ஸோ சைவர் யாருன்னு கேட்டா மாணிக்க வாசகர். வைணவர் யாருன்னு கேட்டா உங்களுக்கு திருமங்கை ஆழ்வார். ஸோ இவங்கெல்லாம் நாட்டுப்புற பாடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாடியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதிட்டீங்களா? ஸோ இவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா 6 அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனாலதான் இவருக்கு நிக் நேம் ஆரங்க பெருமாள். ஸோ அந்த பாடல்ல மூத்த அல்லது பெரிய திருமொழி வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு
4000 திவ்ய பிரபந்தத்துல ஒரு பிரிவாவே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தாண்டகம். இந்த திருநெடுந்தாண்டகம் தான் 4000 திவ்ய பிரபந்தத்துல ஒரு கண்ணா இருக்குது. ஓகேங்களா? சோ தாண்டகம் பாடுவதில் இவர் வல்லவர். இதே மாதிரி தாண்டகம் பாடுவதில் வல்லவரான சைவர் யாரு? ஓகேங்களா? திருநாவுக்கரசர். சூப்பர் சார். சோ தாண்டகம் தாண்டகம் பாடுறதுல வல்லவர்கள் 2 பேரு. சைவத்துல ஒருத்தவங்க, வைணவத்துல ஒருத்தவங்க. சைவத்துல யாருன்னா திருமங்கையாழ்வார். சைவத்துல திருமங்கையாழ்வார். வைணவத்துல திருமங்கையாழ்வார். ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து சைவத்துல பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர். சோ தாண்டகம் பாடல்ல 2 பேர் வல்லவர்கள். ஒண்ணு திருமங்கையாழ்வார், இன்னொன்னு நாவுக்கரசர். சோ திருமங்கையாழ்வார் வைணவத்துல, நாவுக்கரசர் சைவத்துல. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மடல். பெரிய திருமடல், சிறிய திருமடல் பாடியிருக்காங்க. மடல் அப்படின்ற சிற்றிலக்கியத்தை இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? சோ இதை வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சில என்னவா கேட்டிருந்தாங்கன்னா, மடலேறுதல் பற்றி கூறிய ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சோ டிஎன்பிஎஸ்சில அதான் கேட்டிருந்தாங்க. இன்டைரக்ட் கொஸ்டின். பெரிய திருமடல், சிறிய திருமடல் அவர் தான் பாடியிருக்காரு. அதனால மடல் ஏறுதல் பற்றி கூறிய ஆழ்வார்னா திருமங்கையாழ்வார். எழுதிக்கோங்க சார். இது 2022 கேட்ட கேள்வி. மடல் ஏறுதல் பற்றி கூறிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். ஓகேங்களா? சோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ தாண்டகம் பாடுவதில் வல்லவர்கள் 2 பேரு. சைவத்துல நாவுக்கரசர், வைணவத்துல திருமங்கை ஆழ்வார். அதுக்கப்புறம் அவர் பாடுறது பெரிய திருமடல், சிறிய திருமடல். மடல் அப்படின்ற சிற்றிலக்கியத்தை இவர் தான் தொடங்கியிருக்காரு. அதனால மடல் ஏறுதல் பற்றி கூறிய ஆழ்வார் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார். ஓகே, திருமங்கை ஆழ்வார் ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். ஓகேங்களா? சோ அவரை வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிக பாடலை பாடியிருக்காரு. சோ நிறைய நிக்நேம் இருக்குது இவருக்கு. ஓகேங்களா? சோ திருமங்கை ஆழ்வார் 9வது வரக்கூடிய பர்சன். 1 by 1 பார்க்கலாம். இவர் பிறந்த ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்குறையலூர். ஓகேங்களா? திருக்குறையலூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்திருக்காங்க. இவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காங்கன்னா கருடனுடைய அம்சமாக. ஏற்கனவே பெரியாழ்வார் கருடனுடைய அம்சமா பிறந்திருக்காரு. இவரும் கருடனுடைய அம்சமா பிறந்திருக்காரு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ஒரு மன்னரா இருந்திருக்காரு. சோ ஏன் அந்த மன்னர் அப்படின்றத நான் மென்ஷன் பண்றேன்னா, மன்னருக்கு தமிழ்ல கோன் வேந்தன் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. அதை வச்சு இவருக்கு சிறப்பு பெயர் 2 வரும். அதனால அந்த மன்னர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கலியன். ஓகேங்களா? இயற்பெயர் கலியன். சோ இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஓகேங்களா? சோ அந்த 5 சிறப்பு பெயர்ல 2, 2, 1 அப்படி பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் கலியன். அதை வச்சு 2 சிறப்பு பெயர்கள் இருக்குது. நற்கலியன், கலிநாடன். இவர் மன்னரா இருந்திருக்காரு. மன்னருக்கு கோன் அப்படின்னு ஒரு நிக்நேம் இருக்கு, வேந்தன் ஒரு நிக்நேம் இருக்கு. மேல மங்கை. சோ அதனால மங்கையர் கோன், மங்கையர் வேந்தன். கடைசியா அருள்மாரி அப்படின்ற ஒரு நிக்நேம். சோ 5 சிறப்பு பெயர்களை உடையவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருடைய மனைவி பேரு குமுதவள்ளி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனைவிக்காக தான் இவர் ஆழ்வார்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு திருடவே ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் அந்த கதை. வேணா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து இவருடைய தந்தை பெயர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீலன். அதுக்கு அடுத்தது இவர் 6 பாடல்கள் பாடியிருக்காரு. அதனால அந்த பாடல் தொகுப்புக்கு பேரு 6 அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த 6 அங்கங்கள் என்னன்னு சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது 4000 திவ்ய பிரபந்தத்துல 4 பகுப்புல ஒரு பகுப்பு மூத்த அல்லது பெரிய திருமொழி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4000 திவ்ய பிரபந்தத்துல 2 கண்கள்ல 1 திருநெடுந்தாண்டகம். இது 1. ஓகேங்களா? சோ இது 2 நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தடுத்து போடலாம். திருநெடுந்தாண்டகம் போட்டதுக்கு அப்புறம் திரு குறுந்தாண்டகம், பெரிய திருமடல், சிறிய திருமடல், 6வதா திருக்கெழு கூற்றிருக்கை. சோ இந்த 6ஐயும் பாடியவர் யாருன்னா இவரு. அதனால இவருக்கு என்ன நிக்நேம்னா ஆரங்க பெருமாள் அப்படின்ற ஒரு நிக்நேம் இருக்கு. சோ 4000 திவ்ய பிரபந்தத்துல அதிக பாடல்களை பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு திருமங்கையாழ்வார். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு நமக்கே தெரியும். அந்த நாட்டுப்புற பாடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்து பாடிய ஃபர்ஸ்ட் புலவர் யாருன்னா இளங்கோவடிகள். செகண்ட் புலவர் அல்லது சைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர். சோ அதுக்கடுத்து வைணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு திருமங்கை ஆழ்வார். இதை வந்து 2 விதமா கேள்வி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் சைவம் வைணவம் அப்படி கேள்வி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இளங்கோவடிகள், செகண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு மாணிக்கவாசகர். அடுத்து சைவம் வைணவம். சைவம் யாருன்னா மாணிக்கவாசகர், வைணவம் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இவருடைய பாடல்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதுல இம்பார்ட்டன்டா நம்ம தாண்டகம் அப்படின்றத பார்ப்போம். சோ ஏன்னா திரு நெடுந்தாண்டகம், திரு குறுந்தாண்டகம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தாண்டகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா தாண்டகம் பாடுவதில் வல்லவர் இவர். சோ இதே மாதிரி சைவத்துல வல்லவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு திருநாவுக்கரசர்.
அதுக்கடுத்து 2022 குரூப் 4ல கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மடல், பெரிய திருமடல் சிறிய திருமடல் பாடியிருக்காரு. அதனால மடல் ஏறுதல் பற்றி கூறிய ஆழ்வார் யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு திருமங்கை ஆழ்வார். ஓகேங்களா, 2022 கேட்ட கேள்வி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் திருமங்கை ஆழ்வார். இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட் கேட்டா பெரிய ஆழ்வார், ஆண்டாள், அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார், நம்ம ஆழ்வார். இந்த 4 பேரும் இம்பார்ட்டன்ட். முதல் ஆழ்வார்களை 2 பேரும் நம்ம அப்பவே பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பர்சனாலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா வருவாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு நமக்கு பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார். ஓகே, புரிஞ்சுதுங்களா? பிறந்த ஊர், சார் இது அடிக்கடி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. பிறந்த ஊர் திருக்குறுகூர் சார். அது இப்ப என்ன அழைக்கப்படுது? முன்ன திருக்குறுகூர், இப்ப என்ன அழைக்கிறாங்கன்னா ஆழ்வார் திருநகரி. எதனுடைய அம்சம்னா இறைவனுடைய அம்சமாக பிறந்திருக்காரு. அம்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இறைவனோட அம்சமாவே பிறந்திருக்காரு. அதனாலதான் இவர் ஆழ்வார்களின் தலைவன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க, ஆழ்வார்களுள் தலைவன். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 16 வயசு வரைக்கும் பேசும் திறனற்றவராக இருந்தாரு. ஓகேங்களா, 16 வயது வரை பேசும் திறனற்றவராக இருந்தார். ஸோ 16 ஏஜ், 16 வயசு வரைக்கும் பேசும் திறனற்றவராக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் பேச ஆரம்பிச்சாரு. காரணம் மதுரை கவி ஆழ்வார், இவருடைய சீடர், அவர் தான் பேச வச்சாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய நிக்நேம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், சிறப்பு பெயர்கள். ஸோ இவருடைய சிறப்பு பெயர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா திராவிட சிசு. வைணவத்துல இவரு திராவிட சிசு, சைவத்துல யார் சார் சிசு? திருஞான சம்பந்தர். ஏற்கனவே சொல்லுங்க, சிசு, பிள்ளை, குழந்தை, புத்திரன், இந்த மாதிரி எது வந்தாலும் திருஞான சம்பந்தர். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் சடகோபன். அதுக்கு அடுத்தது பராங்குசர். கடைசியா வேதம் தமிழ் செய்த மாறன். ஸோ 4 சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா, ஸோ திராவிட சிசு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சடகோபன், பராங்குசர், வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்லிட்டு 4 சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வேதம் தமிழ் செய்த மாறன் ஏன் வந்ததுன்னா நம்ம தமிழ்ல இருக்கக்கூடியது ரிக், யஜுர், சாம, அதர்வனம். ஓகேங்களா, இந்த 4 வேதத்தை பத்தியும் பாட்டு பாடியிருக்காரு. இவருடைய பாடல்கள் அந்த 4 வேதத்துக்கு ஈக்குவல். அதனால அந்த 4 வேதத்தின் தமிழ் மூலியமா பாட்டா எழுதுனால வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் இவருடைய பாடல்கள் போட்டுக்கோங்க, அந்த 4 பாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 4 பாடலும் வேதத்துக்கு ஈக்குவல். அதனால வேதம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, ரிக், யசூர், சாம, அதர்வனம். ஸோ இந்த 4 வேதத்துக்கு ஈக்குவலா 4 பாடலை பாடியிருக்காரு. ஸோ அது 1 by 1 பார்க்கலாம். ஸோ ரிக் வேதத்துக்கு ஈக்குவல் திருவிருத்தம், யசூர் வேதத்துக்கு ஈக்குவல் திருவாசிரியம், சாம வேதத்துக்கு ஈக்குவல் திருவாய்மொழி, அதர்வன வேதத்துக்கு ஈக்குவல் பெரிய திருவந்தாதி. இந்த 4 பாடலையும் பாடியவர் யாருன்னா நம்மாழ்வார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்து ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரை ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, திருவிக்கா. திருவிக்கா என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மாழ்வார் பிறந்த, இந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க, நம்மாழ்வார் பிறந்த தமிழ்நாட்டை சோ வணங்குறது நம்ம கையால் வணங்குவோம், கையால் வணங்கி. ஓகேங்களா, வாயால் வாழ்த்தி, மனதால் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மனதால் நினைத்து, வாயால் வாழ்த்தி, கையால் தொழுகிறேன். ஸோ இது கண்டிப்பா கேட்பாங்க சார். திருவிக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மாழ்வார் பிறந்த தமிழ்நாட்டை சொல்றாரு. இவரை பெற்றெடுத்த தமிழ்நாட்டை நான் மனசால நினைக்கிறேன், ஸோ அதுக்கப்புறம் வாயால வாழ்த்துறேன், கையால தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா சொல்லியிருக்காரு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க விஜய் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போட்டுடலாம். திருமாலை என் திருவாழ் மார்பன், என் மார்புல வாழக்கூடியவன், என் நெஞ்சில வாழக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலை மென்ஷன் பண்ணியிருப்பார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, திருமாலை என் நெஞ்சில இருக்கிறவர் தான் திருமால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ அடுத்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளும் பெருமாள் அப்படின்னு சொல்லுவாரு. தின்னும் சோறும், உண்ணும் வெற்றிலையும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பருகும் நீரும், இது எல்லாமே யாருன்னா என்னுடைய பெருமான் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா, உண்ணும் சோறும். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திங்கிற வெற்றிலை, அதுக்கப்புறம் குடிக்கிற நீர் எல்லாம் எம்பெருமான். ஓகேங்களா, எம்பெருமான் என்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட் பாயிண்ட், ஸோ இவர் வந்துட்டு பெண்ணா உருவகிச்சு ஒரு பொருளை தூது விடுறாரு. ஸோ அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாரை. ஓகேங்களா, தம்மை நாயகியாக உருவம் செய்து நாரையை தூது விட்டவர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, எழுதிக்கோங்க, தம்மை
நாயகியாக உருவகம் செய்து. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடைசி பாயிண்ட். இவரை நாயகியாக உருவகம் செய்து நாரைய வந்து தூது விட்டுருக்காரு. ஓகேங்களா? நம்மாழ்வார். நம்மாழ்வார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஆழ்வார்களுக்கு தலைவன். காரணம் பாத்தீங்கன்னா இவர் இறைவனுடைய அம்சமா பிறந்திருக்காரு. சோ நம்மாழ்வார் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா திருக்குறுகூர். அதை இப்ப என்ன அழைக்கிறாங்கன்னா ஆழ்வார் திருநகரி. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அடிக்கடி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு 16 வயசு வரைக்கும் பேசும் திறனற்றவரா இருந்தாரு. இவரை பேச வச்சது யாருன்னா இவருடைய சீடரான மதுரகவி ஆழ்வார். அவரை பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர்கள் திராவிட சிசு. வைணவத்துல இவரு திராவிட சிசு, சைவத்துல திருஞான சம்பந்தர் திராவிட சிசு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிக் நேம் சடகோபன். சோ அதுக்கப்புறம் பராங்குசன், அதுக்கப்புறம் வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேதம் தமிழ் செய்த மாறன் ஏன் சொல்றாங்கன்னா 4 வேதத்தை பத்தியும் ஒரு பாடல் பாடியிருக்காரு. 4 பாடல்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிக், யஜுர், சாம, அதர்வனத்தை பத்தி, திருவிருத்தம், திருவாசரியம், திருவாய்மொழி, அதுக்கப்புறம் பெரிய திருவந்தாதி அப்படின்ற பாடல் பாடியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருவிக்கா வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. யாரை பாத்தீங்கன்னா நம்மாழ்வார. சோ நம்மாழ்வாரை கூட ப்ரொமோட் பண்ணாம நம்மாழ்வார் பிறந்த தமிழ்நாட்டை, சோ நம்மாழ்வாரை பெற்றெடுத்த அந்த தமிழ்நாடு அவ்வளவு உயர்ந்தது. அந்த தமிழ்நாட்டை என்னுடைய மனசால நினைக்கிறேன், வாயால வாழ்த்துறேன், கையால தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை ப்ரொமோட் பண்ணியிருப்பாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நான் திங்கக்கூடிய வெற்றிலை, அதுக்கப்புறம் நான் பருகக்கூடிய நீர் எல்லாமே யாருன்னா என்னுடைய பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ கடைசியா வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னை நாயகியாக உருவகம் செய்து, பெண்ணாக உருவகம் செய்து நாரைய இறைவன்ட்ட தூது விட்டுருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஆழ்வார்களுக்கு தலைவர் இவரு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் மதுரகவி ஆழ்வார். ஓகேங்களா? ஓகே. சோ 10 ஆழ்வார்கள் நம்ம பார்த்தாச்சு. இப்ப 11வதா ஒரு ஆழ்வார் பார்க்க போறோம். அவர் நம்மாழ்வாருடைய சீடர். ஓகேங்களா? மதுரகவி ஆழ்வார். எழுதிக்கோங்க. சோ எப்பவுமே நம்ம ஊர் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காருன்னு பார்ப்போம். ஓகேங்களா? சோ இவருடைய ஊர் திருக்கோவலூர். சோ இவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காருன்னா வில்லோடைய அம்சமா பிறந்திருக்காரு. அம்சம் வில். சோ இவருடைய சிறப்பு பாத்தீங்கன்னா இவர் யாருடைய சீடர்? நம்மாழ்வாரின் சீடர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மாழ்வாரின் சீடர். இவருடைய பாடல்கள் கண்ணினும் சிறுதாம்பு அப்படின்ற ஒரு பாட்டை பாடிருக்காரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா பாட்டுக்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்க. இவருடைய பாட்டு மட்டும் அதனுடைய முதல் லைனே அதனுடைய நேமா வந்திருக்கு. ஓகேங்களா? சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா திருவாய்மொழி, அது கீழே நிறைய பாடல்கள் இருக்கும். சோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்லைன் வச்சிருக்காங்க. எல்லாரும் டாபிக், தலைப்புன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து தலைப்பெல்லாம் வைக்கல. இவருடைய பாட்டுடைய முதல் லைனே நம்ம தலைப்பா நாம தான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இவருடைய பாடல்னு எழுதிட்டு கண்ணினும் சிறுதாம்பு, கண்ணினும் சிறுதாம்பு. ஓகேங்களா? சோ ஒண்ணு நீங்க இப்படி எழுதலாம், இல்ல நுண் சிறுதாம்பு. சோ இதுல ரெண்டுத்துலயுமே ஓகே தான். ஓகேங்களா? இது அல்லது இது. ஓகேங்களா? கண்ணி நுண் இல்லைன்னா இந்த நுண். ஓகேங்களா? சிறுதாம்பு யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு மதுரகவி ஆழ்வாருடைய பாடல். ஓகேங்களா? சோ இவர் வந்து மதுரகவி ஆழ்வார் யாரை பேச வச்சாருன்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வாரை பேச வச்சாரு. அந்த பேச வைக்கிறதுக்காக இவர் ஒரு கொஸ்டின் கேட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பண்ணாங்கன்னா அது நமக்கு நம்மாழ்வார் பண்ணாரு. அந்த கேள்வி என்ன, கேள்விக்கான பதில் என்ன? கேள்வி கேட்டது மதுரகவி ஆழ்வார், பதில் சொன்னது நம்மாழ்வார். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அந்த கேள்வி நான் எழுதுறேன், பதிலும் எழுதுறேன். ஓகேங்களா? சோ அந்த கேள்வி எழுதிக்கோங்க. இந்த கேள்விதான் யாரு கேக்குறாங்கன்னா மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார்கிட்ட கேக்குறாரு. அதற்கு நம்மாழ்வாருடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தை தின்று அங்கே கிடக்கும், அதை சாப்பிட்டு அங்கவே இருக்கும். செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும், அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் ஆன்சர் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? சோ நம்மாழ்வார் வாயை திறந்து பேசின முதல் வார்த்தையே இதுதான். ஓகே. சோ இவ்வளவுதான் நமக்கு நம்ம மதுரகவி ஆழ்வார் பாக்குறோம். ஓகேங்களா? மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய சீடர். திருக்கோவலூர்ல பிறந்திருக்காரு. வில்லோடைய அம்சமா பிறந்திருக்காரு. ஓகேங்களா? சோ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இறைவன், அதாவது இறைவனோட அம்சமாக பிறந்த நம்மாழ்வார பேச வச்சவர் இவர் தான்.
சோ நம்மாழ்வார் பேச வைக்கிறதா இவர் கேட்ட கேள்வி, செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அதுக்கு நம்மாழ்வார் சொன்ன பதில், அத்தை தின்று அங்கே கிடக்கும். சோ நம்மாழ்வார் பேசிட்டாரு. அன்னையில இருந்து நம்மாழ்வாரை வந்துட்டு இவரு குருவா ஏத்துக்கிறாரு. சோ நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார சீடரா ஏத்துக்கிறாரு. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் நமக்கு மதுரகவி ஆழ்வார். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேரு. 11 பேரை பத்தி நம்ம பார்த்தாச்சு. கடைசியா யாருன்னா திருப்பாணாழ்வார். இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவருடைய கதை அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அவதரித்தது மொத்தம் 5 பேர். முதல் ஆழ்வார்கள் 3, இருக்கிறதுலே ஒரே ஒரு பெண் ஆழ்வார், அப்புறம் கடைசியா இருக்கக்கூடிய ஆழ்வார். ஓகேங்களா? முதல் ஆழ்வார்கள் 3 பேர் யார் யாரு? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இருக்கிறதுலே ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள். கடைசியா இருக்கக்கூடிய ஆழ்வார் திருப்பாணாழ்வார். இந்த 5 பேரும் அவதரித்தவங்க, மனிதர்களுக்கு பிறக்கல. இதுல 4 பேரை நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? 5வதா இருக்கக்கூடிய திருப்பாணாழ்வார் நெற்பயிரிடையே அவதரித்தவர். சோ இவர் வந்து ஒருத்தவர் எடுத்து வளர்க்கிறாரு. அவரு யாருன்னா பாணர் மரபை சேர்ந்தவர். பாணர் மரபு அப்படின்னா என்னன்னா பாட்டு பாடுற மரபு. சோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவங்களாக கருதப்படுறாங்க. அவங்களுக்கு கோவிலுக்குள்ளார வர்றதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஓகேங்களா? சோ இவர் அவதரிச்சது நெற்பயிர்கிட்ட, அதை எடுத்து வளர்த்ததுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா பாணர். சோ அந்த பாணர் மரபுல இருந்ததால இவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ளார வர்றதுக்கு பர்மிஷன் இல்லை. சோ இதே மாதிரிதான் கர்ணன். கர்ணன் பிறந்தது வேணா குந்திக்கா இருக்கலாம். ஆனா தத்தெடுத்து வளர்த்தது பாத்தீங்கன்னா சாரதி, ஒரு தேரோட்டி. தேரோட்டியின் மகனா இருக்கிறதாலேயே அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. அதே மாதிரிதான் திருப்பாணாழ்வாருக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. சோ கோவிலுக்குள்ளார வர்றதுக்கே பர்மிஷன் கிடையாது. இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரு டெய்லியும் இறைவனை போய் பார்க்கணும்னு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும்ல. இவர் இறைவனை பார்த்ததே கிடையாது, சிலையை பார்த்ததே கிடையாது. சோ கோவிலுக்கு வெளியவே நின்றுட்டு அந்த இடத்துல வந்துட்டு பாட்டு பாடுவார். ஏன்னா இவர் பாணர் மரபு. இவங்க அப்பா இவருக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. டெய்லியும் கோவிலுக்கு வெளியே நின்றுட்டு பாட்டு பாடிட்டே இருப்பாரு. ஒரு குளத்தங்கரை இருக்கும். அந்த குளத்தங்கரை நின்றுட்டு பாட்டு பாடிட்டு கண்ணீர் மல்க அழுவாரு. என்னைக்காவது உன்னை நேர்ல பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி ஒரு நாள் இவர் பாட்டு பாடிட்டு அழுதுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த கோவிலோடைய அந்தனர், அதாவது அந்த கோவிலோடைய பூசாரின்னு வச்சுக்கோங்க, இல்ல அந்தனர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இறைவனை குளிப்பாட்டுறதுக்காக தண்ணி எடுத்துட்டு போறாரு, குளிக்க வைக்க. ஓகேங்களா? சோ அப்படி எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க இருந்து இவர் கத்திக்கிட்டே வர்றாரு அந்த அந்தனர், வழியை விடுறா வழியை விடுறான்ட்டு. பட் இவர் வந்து பாட்டுல மெய் மறந்து இருக்கிறதால எந்த சவுண்டையும் இவர் காது கேட்கல. கண்ணுல மூடி இறைவனை தான் கண்ணுக்குள்ளார நிறுத்திக்கிட்டு பாட்டு பாடிட்டே இருக்காரு. அந்த டைம்ல வந்துட்டு அவர் டென்ஷன் ஆயிட்டு அந்த அந்தனர் என்ன பண்ணா தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டோடனே இவர் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பாறையில போய் மோதி இவருக்கு ரத்தம் வருது. அந்த ரத்தம் வரதை கூட பொருட்படுத்தாம இவர் பாட்டு பாடிட்டே இருக்காரு. சோ அந்த அந்தனர் போயிட்டு என்ன பண்றாருன்னா சாமியை குளிக்க வைக்கிறதுக்காக அந்த திரையை விளக்கும் போது பாத்தீங்கன்னா சிலையில இருந்து ரத்தம் வருது. உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அண்ட் ஷாக்கிங்கா இருக்கு. ஷாக்கிங் ஆயிட்டு இறைவன்ட்ட வந்துட்டு கேட்கிறாரு. அப்ப இறைவன் அசரீரிய மூலியமா சொல்றாங்க, வெளியில ஒருத்தனை தள்ளி விட்டல்ல, அவனுக்கு பட்ட அடி எனக்கு பட்டதா சமம். சோ நீ அவனை கோவிலுக்கு கூட்டுவானோடனே சாமி சொன்னதுக்கு அப்புறம் வேற ஏதாவது மறுப்பு இருக்கா என்ன? சோ உடனே போய் வெளியில அந்த பாணனை தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வராரு. யாரு? அந்த அந்தனர். ஓகேங்களா? சோ அந்த அந்தனர் எப்படி கூட்டு வர்றாருன்னா இறைவன் சொன்னாருன்னு கூப்பிட்டு வர்றாரு. ஆனா தான் பண்ண தப்புக்கு ஒரு பிராயச்சித்தம் தேடணும்ல. சோ இறைவன் சொன்னாரு கூப்பிட்டு வந்தாச்சு. தான் பண்ண தப்புக்கு ஒரு பிராயச்சித்தம் தேடுறதுக்காக அவர் தான் தோள் மேல தூக்கிட்டு கூட்டு வராரு. அதனால இவருக்கு ஒரு நிக் நேம் யோகி வாகனன். ஓகேங்களா? யோகி, அதாவது அந்த அந்தனரைய வாகனமா யூஸ் பண்ணதால யோகி வாகனன் அப்படின்னு ஒரு நிக் நேம் இருக்கு. அதான் அந்த பர்சனுக்கான இது. கோவிலுக்குள்ளார போயிட்டு இறைவனை தான் கண் குளிர பார்த்து அழுது அடி அடைந்திருக்காரு. ஓகேங்களா? சோ அதனால அந்த பர்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பாணாழ்வார். ஒன் பை ஒன்னா எழுதிக்கலாமா? சோ டாபிக் போட்டுக்கோங்க. 12 திருப்பாணாழ்வார். சோ இவருடைய ஊர் எழுதிக்கோங்க. உறையூர், திருச்சியில் இருக்கு. ஓகேங்களா? இவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காங்கன்னா இறைவனுடைய மறு. ஓகேங்களா? அந்த மறு என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ரீவத்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மருவின் அம்சமாக பிறந்தவர். அம்சம் ஸ்ரீவத்சம், அததான் நம்ம மருன்னு சொல்லுவோம். இறைவனுடைய மருவின் அம்சமாக பிறந்தவர் தான் யாருன்னா திருப்பாணாழ்வார். இவர் வந்து அவதரித்தவர். அதனால அவதரித்தது எங்கன்னு பார்க்கணும். ஓகேங்களா? 5 பேர், அதுல 4 பேர் பார்த்தாச்சு. இவர் அவதரித்தவர். அவதரித்தது எங்கன்னா நெற்பயிரிடையே அவதரித்தவர். ஓகேங்களா? சோ இவர் என்ன மரபுனா பாணர் மரபு, அதை எழுதிக்கோங்க. அதனாலதான் இவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கோயிலுக்குள்ளார போறதுக்கு பர்மிஷன் கிடைக்கல. மரபு பாணர் மரபு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கதை, நான் சொன்ன கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு தூக்கிட்டு போறான்னா அந்த கோவில் அந்தனரே தூக்கிட்டு போறாரு. அதனால இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் யோகி வாகனன். எழுதிக்கோங்க. மதுரகவி ஆழ்வாருடைய பாடல் எப்படிக்கு அவருக்கு அந்த பாடலுக்கு தலைப்பு வைக்கல, அந்த பாட்டோடைய லைன் எடுத்து நாமளே தலைப்பு வச்சோமோ அதே மாதிரி இவரும்
இவருடைய பாடலுக்கு தலைப்பு வைக்கல. இந்த பாட்டோடைய முதல் லைன் எடுத்து நாமளே தலைப்பு வச்சிட்டோம். இவருடைய பாடல் அமலநாதி பிரான். இந்த பாடலுடைய வரி இதுதான். இந்த வரியை நம்ம தலைப்பா வச்சிருக்கோம். ஓகேங்களா? அமலநாதி பிரான் என தொடங்கும் பாடல் யாருடையதுன்னு கேட்டீங்கன்னா திருப்பாணாழ்வார். அதே மாதிரி கண்ணினூன் சிறுத்தாம்பு என தொடங்கக்கூடிய பாடல் யாருதுன்னா மதுரகவி ஆழ்வார். இவங்க 2 பேரும் தான் தன்னுடைய பாட்டுக்கு வந்துட்டு தலைப்பு வைக்கல, பாடல் மட்டும் எழுதிட்டு போயிட்டாங்க. நாம வேற வழி இல்லைன்றதுக்காக அந்த பாடலுடைய வரி எடுத்து நம்மளே தலைப்பா வச்சுக்கிட்டோம். கண்ணினூன் சிறுத்தாம்பு மதுரகவி ஆழ்வார், அமல்நாதி பிரான் யாருதுன்னா திருப்பாணாழ்வார். ஓகேங்களா? சோ திருப்பாணாழ்வார் அவ்வளவுதான். ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணிடலாம். சோ திருப்பாணாழ்வாருடைய ஊர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உறையூர். இவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காருன்னா மரு ஸ்ரீவத்சம் மருவோடைய அம்சமா பிறந்திருக்காரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அவதரித்தவர். எதுல அவதரிச்சிருக்காருன்னா நெற்பயிரிடையே அவதரித்தவர். இவரை தத்தெடுத்து வளர்த்தது யாருன்னா பாணர் மரபை சேர்ந்த ஒரு பர்சன். அதனால இவருக்கு கோயிலுக்கு போகக்கூடிய சான்ஸ் கிடைக்கல. அப்புறம் ஆஃப்டர் தட் இவர் கோயிலுக்கு போகக்கூடிய சான்ஸ் கிடைச்சது. ஆனா அந்த அந்தனர் மேலேயே உக்காந்துட்டு போனாரு. அதனால இவருக்கு ஒரு நிக் நேம் யோகி வாகனன். இவருடைய பாடல் அமலநாதி பிரான் என அழைக்கப்படக்கூடிய பாடல் திருப்பாணாழ்வார் உடையது. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 12 ஆழ்வார்கள் முடிச்சாச்சு. சோ இன்னைய வகுப்புல என்ன பார்த்தோம்னா ஆழ்வார்கள். ஓகேங்களா? சோ ஏற்கனவே சமய முன்னோடிகள் நம்ம பார்த்துட்டு வரோம் பாடத்திட்ட வாரியா. அதுல சைவம் ஃபுல்லா முடிச்சாச்சு. வைணவம் ஸ்டார்ட் பண்ணி வைணவத்துல இருக்கக்கூடிய 12 ஆழ்வார்கள்ல 6 ஆழ்வார்கள் கடந்த வகுப்புல முடிச்சோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 6 ஆழ்வார்கள் இந்த வகுப்புல பார்த்திருந்தோம். ஓகேங்களா? சோ யார் யாருன்னு பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், கடைசியா திருப்பாணாழ்வார். இந்த 6 பேரை பார்த்துட்டோம். இதோட நமக்கு ஆழ்வார்கள் ஓவர். ஓகேங்களா? அடுத்த வகுப்புல பாத்தீங்கன்னா இஸ்லாம் மதத்துக்கான சீரா புராணமும், அதுக்கப்புறம் கிறிஸ்துவ மதத்துக்கான தேம்பாவணி, ரச்சனை யாத்திரிகம், ரச்சனை மனோகரம். இதை நம்ம அடுத்த வகுப்புல பார்த்தா சமய முன்னோடிகள் ஃபுல்லா ஓவர். ஓகேங்களா? தேங்க்யூ.